பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நம்பியிருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற மைய தலைப்பில் இந்த நாளில் கர்த்தருடைய நாள் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானத்துக்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை நாங்கள் படித்து, கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது நாங்கள் எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய சிந்தையில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தாங்க. கர்த்தருடைய நாளை குறித்து நாங்கள் படிக்கும்போது ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. நல்ல ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாள். யோவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தருடைய நாள் அப்படின்னு நம்ம படிக்கும்போது, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே யோவேல் கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது, யோவேல் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறதாக இருக்கிற அதே வேளையில் தேவனுடைய 2ஆம் வருகையையும் அது குறிக்கும். கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் குறிக்கும். அது தேவனுடைய 2ஆம் வருகையும் அது குறிக்கிறதாக இருக்கிறது. இங்கே யோவேல் கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது அது நியாய தீர்ப்பை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பாக இருந்தது அப்படின்னு யோவேல் தொடர்ந்து சொல்லும்போது, யோவேல் 1வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களில் வாசிக்கும்போது, முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்தில் இதை சொல்றாரு. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது அப்படின்னு வாசிக்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. ஒன்று விட்டா அடுத்தது, ஒன்று விட்டா அடுத்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. யோவேல் 1வது அதிகாரம் 6, 7 வசனத்தில் வாசிக்கும் போது, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கே வெட்டுக்கிளி வாதையை குறித்து யோவேல் சொல்லும்போது சொல்றாரு, அந்த வெட்டுக்கிளியின் பற்கள் சிங்கத்தின் பற்கள் அப்படின்னு சொல்றாரு. துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு மரத்தை அப்படியே சாப்பிட்டுருச்சு, அப்படியே சாப்பிட்டு பட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. இப்போ அந்த மரம் பட்டை எதுவும் இல்லாமல் வெள்ளையாக இருந்ததாக பார்க்கிறோம், வெண்மையாக மாறிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த வெட்டுக்கிளி நினைச்சா ஒரு அழகான ஒரு தோட்டத்தையும் ஒண்ணுமில்லாத பாலைவனமாக மாற்றிவிடும். அதனால தான் நம்முடைய இந்தியாவில் LWO அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதோடைய ஆர்கனைசேஷனுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, வெட்டுக்கிளிகள் வராம இருக்கிறத பார்க்கணும். அவங்க வெட்டுக்கிளிகள் வந்து பயிர்களை மேய விடாம இருக்கிறத அவங்க உறுதி செய்ய வேண்டும். இதே வெட்டுக்கிளியுடைய வாதை, இதே நியாய தீர்ப்பு யோவேலுடைய நாட்கள்ல யோவேல் சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, யார் யாருக்கெல்லாம் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்க்கும்போது, யோவேல் 1வது அதிகாரம் 5, 10 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது, வெறியரே விழித்து அழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. வெறியரே அப்படின்னா குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவர்களை பார்த்து யோவேல் சொல்றாரு, வெறியரே விழித்து அழுங்கள் அப்படின்னாரு. யோவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள் அப்படின்னு சொன்னார்.
பயிரிடும் குடிகள் அப்படின்னா விவசாயிகளை பார்த்து சொல்றாரு, வெட்கப்படுங்கள் அப்படின்னு. யோவேல் 1:9-13 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள், ஆசாரியர்களே இரட்டுடுத்தி புலம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆசாரியர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் புலம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதோட நிற்கல. யோவேல் 1:18-20 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வேதத்துல தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா, வேதம் முழுவதும் 20 இடங்கள்ல கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை படிக்க முடியும். இதுல யோவேல்ல மட்டும் 5 இடங்கள்ல கர்த்தருடைய நாள் அப்படிங்கன்னு யோவேல் பேசுறத பார்க்கலாம். யோவேல் 1:15 வசனத்துல வாசிக்கும் போது, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாளை குறித்து யோவேல் சொல்லும் போது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்றார். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தருடைய நாள் அப்படின்னு வாசிக்கும் போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல துரோகிகளை தேவன் தண்டிக்கும் காலத்தை அது குறிக்கிறது. கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும் போது துரோகிகளை தேவன் தண்டிக்கும் காலத்தை அது குறிக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும் போது விசுவாசிகளை தேவன் பாதுகாத்து ரட்சிக்கும் நாளையும் அது குறிக்கிறது. தேவனுடைய 2ஆம் வருகையையும் அது குறிக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய நாள் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது நம்முடைய நினைவுக்கு வர வேண்டிய 3 காரியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். கர்த்தருடைய நாள் அப்படின்னு நீங்க வேதத்துல எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு எங்கெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, நம்முடைய நினைவுக்கு வர வேண்டிய 3 காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். முதலாவது, கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது எக்கால சத்தமும் யுத்த வீரர்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது எக்கால சத்தம் நமக்கு நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். யோவேல் 2வது அதிகாரம், யோவேல் 2வது அதிகாரம் முதல் 15 வசனங்கள், சரிங்களா? அதுல முதல் வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் அப்படின்னு யோவேல் அந்த அதிகாரத்தை ஆரம்பிப்பார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். 2வது வசனத்துல, அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த வெட்டுக்கிளியின் வாதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய தேசம், தேவனுக்கு விரோதமான ஒரு ஜனங்கள் அவங்க மேல வந்து அப்படியே அவங்க மேல விழுவாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும் அப்படின்னு யோவேல் சொல்றார். அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும் அப்படின்னு 3வது வசனத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வசனத்துல வாசிக்கும் போது அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும் அப்படின்னு வாசிக்கிறோம். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல் ஓடும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படி அவைகள் 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 அப்படின்னு வாசிட்டே வரலாம். அந்த அவைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலத்த ஜாதியை குறிக்குது. அவங்க முன்னாடி யாரும் நிற்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 2 இடத்துல இந்த அதிகாரத்தில் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் அப்படின்னு யோவேல் சொல்றத பார்க்கிறோம். எக்கால சத்தம் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வர வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பண்டைய காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எக்கால சத்தம் ஊதும்போது தான் அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க. இந்த எக்கால சத்தம் ஊதும்போது தங்களுடைய பிரயாணத்தை மறுபடியும் அவங்க துவங்குவாங்க. இந்த எக்கால சத்தம் முழங்கும் போது தான் ஒரு விசேஷித்த ஏதோ ஒரு கூடுதல் இருக்குது, நம்ம கூடி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூடி வருவாங்க. இந்த எக்கால சத்தம் ஊதும்போது தங்களுடைய ஆயத்தத்தை அவங்க செய்ய வேண்டும். தன்னுடைய
ஆயத்தத்தை அவர்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நினைவுக்கு இந்த எக்கால சத்தம் வர வேண்டும். அப்படின்னா என்னன்னு தெரியுதுங்களா? எலஞ்சட்டமையார் எழுதுறாங்க, தி கிரேட் கான்ட்ரோவர்சி அப்படிங்கிற புத்தகத்தில் 311வது பக்கத்தில், தேவனுடைய நாளில் நிற்பதற்கு ஒரு ஜனத்தை ஆயத்தம் செய்ய, ஒரு பெரும் சீர்திருத்தம் செய்ய முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. தங்களை தேவனுடையவர்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் மக்களில் அநேகர் நித்திய காலத்துக்கென்று கட்டுமானம் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா இன்னும் தங்களை தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலேயே ஆயத்தம் இல்லாததை பார்க்கிறோம். தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார் என்று பிரசங்கிக்கிற நம்மிடமே ஆயத்தம் இல்லாத நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து யோவேல் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றாரு, அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும் அப்படின்னு சொல்றார். எல்லா முகங்களும் கருகி போகும் அப்படின்னு சொல்றார். எரேமியா இதே வார்த்தையை முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன அப்படின்னு சொல்றார். எரேமியா 30:6. நாகும் தீர்க்கதரிசி இதே வார்த்தையை நாகும் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது அப்படின்னு சொல்றார். எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு படிக்கும்போது எலஞ்சட்டமையார் எழுதுறாங்க, தி கிரேட் கான்ட்ரோவர்சி 641வது பக்கத்துல, தேவனுடைய இரக்கத்தை தள்ளினவர்கள் மேல் நித்திய அழிவை குறித்த பயம் விழுகிறது அப்படின்னு எழுதுறாங்க. எல்லாருடைய முகங்களும் கருகி போயிற்று அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்களோ அவங்களுடைய முகம் கருகி போயிருச்சு. ஏன் அப்படின்னா தேவன் வரும்போது அவரை அண்ணாந்து பார்க்கிறதுக்கு அவங்களால முடியல. மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்கள் மேலே விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை, அதுதான் அவங்களுடைய முகம் கருகி போயிற்று. நித்திய அழிவை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆனா அதே நேரத்தில் நீதிமான்களின் முகம் பிரகாசித்தது அப்படின்னு வாசிக்கிறோம். யாரெல்லாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தாங்களோ அவர்களுடைய முகம் பிரகாசித்தது. இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம படிக்கணும். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது எக்கால சத்தம் நம்முடைய இருதயத்தில் துணிக்கணும். நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் அந்த எக்கால சத்தம் துணிக்கணும். அதாவது நாம் ஆயத்தமாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இது முதலாவது பாடம். எக்கால சத்தம் அப்படின்னு சொன்ன உடனே ஆயத்தம் நம்முடைய இருதயத்தில் வரணும். இது முதலாவது. இரண்டாவது பாடம் கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஞாபகத்துக்கு வர வேண்டிய இரண்டாவது விஷயம், வெற்றியின் ஜெயகீதம் ஞாபகத்துக்கு வரணும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் யார்? தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படின்னு வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ண அதிகாரத்தை பெற்ற அந்த கூட்டம் யார்? அந்த இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிச்சோமே, அந்த இவர்கள் யார் அப்படி பார்க்கும்போது வேதம் அவர்களை போப்பு மார்க்கம் என்று அறிவிக்கிறது. ஒருவேளை அவங்க உண்மையான தேவனுடைய ஜனத்தோடு கூட யுத்தத்துக்கு வரலாம், உபத்திரவத்துக்கு உள்ளாக நம்மளை உட்படுத்தலாம். ஆனால் ஜெயம் கொடுக்கிற யுத்த வீரர் நம்ம கூட ஒருவர் இருக்கிறார். யுத்தத்திற்கு அவர்கள் வந்தாலும் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவராய் எண்ணப்பட்டார், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் நம்ம கூட இருக்கிறவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர் அப்படிங்கிறத வேதத்தில் வாசிக்க முடியுது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமானுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நீதிமானுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 31, 32 வசனங்கள்ல இதை வாசிக்கலாம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு யோவேல் தீர்க்கதரிசி சொல்றார். எத்தனை பேர் நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தாலும், நம்ம எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம கடந்து வந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேகங்கள் மீது வரும்போது நம்ம பட்ட கஷ்டம், கவலை, கண்ணீர், உபத்திரவம் எல்லாம் ஜெயமாக மாறும். எல்லாமே மாற்றப்படும். ஆண்டவர் சொல்றாரு, கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் உங்களுக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு நாள் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அந்த நாளை குறித்து நம்ம யோசிக்கும் போது நம்முடைய ஞாபகத்துக்கு வர வேண்டிய 2வது விஷயம் ஜெயகீதம். ஜெயகீதம் என்ன? ஜெயகீதம் நம்ம பாட போகிறோம் தெரியுமா? என்ன ஜெயகீதம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் தெரியுங்களா? தி கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 639 இளஞ்சோட்டமையார் சொல்றாங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் அப்படிங்கிற அந்த ரட்சிப்பின் ஜெய கீதம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர் என் கூட இருக்கிறார். நாம் பயப்படோம் அப்படிங்கிறது நம்முடைய ஞாபகத்துக்கு வரணும். 3வதாக கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ஞாபகத்துக்கு வர வேண்டிய 3வது காரியம் என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் வேண்டுகோள் நம்முடைய ஞாபகத்துக்கு வர வேண்டும். புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் வேண்டுகோள் நம்முடைய ஞாபகத்துக்கு வர வேண்டும். புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் நமக்கு என்ன வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் இப்படி சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவருடைய நாள் வரும்போது நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் இருக்க கூடாது. கர்த்தருடைய நாள் வரும்போது நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது என்று பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதே போல 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2-8 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, பவுல் தெசலோனிக்கேக்கு எழுதும்போது இப்படி எழுதுறாரு, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் அப்படின்னு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். கர்த்தருடைய நாள் இரவுல திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. திருடன் வருகிற விதமாய் அப்படின்னு சொல்லும் போது எப்ப வருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. திருடன் திருடுறதுக்கு சொல்லிட்டு வரமாட்டான் இல்லையா? அதே போல ஆண்டவருடைய வருகையும் எப்ப இருக்கும்னு தெரியாது, ஆனா சீக்கிரமாக வரும். அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்ம, கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிற நம்ம, மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்கக்கூடாது. நாம் விழித்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நல் நடக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அததான் பவுல் சொல்றாரு, மற்றவர்களைப் போல நீங்க தூங்கிட்டு இருக்காதீங்க, எப்பவும் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேதுரு 3வது அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிச்சீங்க அப்படின்னா பேதுரு என்ன ஆலோசனை கொடுக்கிறாருன்னு பாருங்களேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்.
அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு பேதுரு கேட்கிறார். பேதுருடைய ஆலோசனை என்ன? கர்த்தருடைய நாள் சீக்கிரமா வரப்போகுது, திருடன் வருகிற விதமாய் அது இருக்கோ, அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால எப்படிப்பட்ட ஆயத்தங்களை, எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். பேதுரு சொல்றாரு, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சொல்றாரு. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள், அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் அப்படின்னு சொல்றார். அவருடைய வருகைக்காக காத்திருங்கள். எப்படி காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, தேவ பக்தியோடு பரிசுத்தத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு பேதுரு சொல்றார். இளஞ்சோட்டம்மையார் எழுதுறாங்க, டிசர் ஆஃப் ஏஜஸ் பக்கம் 173, தேவனுடைய ஆவி இருதயத்தை ஆட்கொள்ளும் போது அது வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறது அப்படின்னு எழுதுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் போது பாவத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து பாவத்தை விட்டு பாவம் இருந்த அந்த இடத்துல ஆவியானவரை நம்ம வரவழைத்து அழைத்து ஆவியானவரால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. பழைய வாழ்க்கையெல்லாம் ஒளிந்து புதிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எப்பொழுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்தில் நிரப்பும் போது, பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய இருதயம் ஆட்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள்? கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் ஆலோசனைகள் நம்முடைய இருதயத்துக்கு வர வேண்டும், நம்முடைய சிந்தைக்கு வர வேண்டும். ஆம், பவுல் சொன்னார் இல்லையா, மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காம இருங்க. பேதுரு சொன்னது போல எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தேவ பக்தியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்கு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, பவுல் ரோமருக்கு எழுதும் போது இவ்வாறு எழுதுகிறார், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்வாரே ஆனால் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிற நம்ம, அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நம்ம, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று காத்திருக்கிற நம்ம, இந்த நம்பிக்கை நமக்கு வெட்கப்படுத்தாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்ப தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் போது இந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது மப்பும் மந்தாரமான நாள், அது துன்மார்க்கருக்கு அழிவை கொடுக்கிற நாள், அதே நேரத்தில் நீதிமான்களை ரட்சிக்கிற நாள் அப்படின்னு வேதத்தில் வாசித்தோம் இல்லையா? அந்த நாளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நம்ம கிட்ட ஆயத்தம் இல்லை அப்படின்னா, இந்த கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு படிக்கிற இந்த நாளில் நாம் ஆயத்தமாவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.